காங்கிரஸ் தலைவர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள அசோசியேட் ஜேர்னல்ஸ் லிமிடெடுக்கு எதிரான பண மோசடி வழக்கில் முடக்கப்பட்ட 661 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆசியா சொத்துக்களை பறிமுதல் செய்ய அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதுகுறித்து அமலாக்கத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏஜேஎல்லுக்கு சொந்தமான டெல்லியின் ஐடிஓவில் உள்ள ஹெரால்டு ஹவுஸ், மும்பையின் பாந்த்ரா பகுதியில் உள்ள வளாகம் மற்றும் லக்னோவில் விஸ்வேஸ்வரநாத் சாலையில் உள்ள ஏஜேஏஎல் கட்டிடம் ஆகிய 3 இடங்களில் வெள்ளிக்கிழமை அன்று ஒட்டப்பட்ட நோட்டீஸில் டெல்லி மற்றும் லக்னோ வளாகங்களை காலி செய்யுமாறும், மும்பையில் உள்ள சொத்தின் வாடகையை அமலாக்கத்துறைக்கு மாற்றித்தர வேண்டும், பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் பிரிவு 8 மற்றும் விதி 5(1) கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளது. மேலும் ஏஜேஎல்லின் 90.2 கோடி ரூபாய் மதிப்புள்ள பங்குகளை தவிர 661 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆசியா சொத்துக்களை நவம்பர் 2023 அமலாக்கத்துறை பறிமுதல் செய்தது. இந்நிலையில் நேஷனல் ஹெரால்டு வழக்கு குறித்து பேசியுள்ள காங்கிரஸ், அமலாக்கத்துறையை எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக பயன்படுத்தி பாஜக பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுகிறது என்று குற்றம் சாட்டியுள்ளது. ஆனால் நேஷனல் ஹெரால்டு என்பது அசோசியேட் ஜேர்னல் லிமிடெட் நிறுவனம் மூலம் வெளியிடப்பட்ட பத்திரிகையாகும். இந்த நிறுவனம் தற்போது யங் இந்தியா பிரைவேட் லிமிடெடுக்கு சொந்தமானதாக உள்ளது. யங் இந்தியாவில் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி தலா 30% பங்குகளை வைத்துள்ளனர். மேலும் யங் இந்தியா நிறுவனம் மூலம் 18 கோடி ரூபாய் போலி நன்கொடைகள், 38 கோடி ரூபாய் போலி வாடகை முன்பணம் மற்றும் 29 கோடி ரூபாய் போலி விளம்பர வருவாய் ஆகியன உருவாக்கப்பட்டதாகவும், இவை அனைத்தும் குற்றச்செயல்களின் வருவாய் என தீர்ப்பளிக்கப்பட்டதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. இந்த வழக்கு சுப்பிரமணிய சாமியால் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோதே தொடரப்பட்டு உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் நடந்து வருகிறது.